நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி 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 சோதர துதி கன மகிமைகளை ஏறெடுக்கிறேன். நீங்கள கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். மிகுந்த இரக்கமும் மனதுருக்கத்தின் தேவன் நம்மோட கூட இருக்காங்க. அதனால கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்மோட பலனா இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். நம்ம வேத தியானத்துக்கு நேராக போகலாம். ஏசப்பா நம்மளுக்கு அவ்வளோ மகிமையான மகத்துவமான காரியங்களை கர்த்தர் நமக்கு வேத ரகசியங்களை பரலோக ரகசியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்துன்னு இருக்காங்க இல்லைங்களா? ஆமாம், அதுக்காக ஏசப்பா கோடி கோடி சோத்திர துதிகன மகிமைகளை ஏறெடுக்கிறேன். நம்ம மத்தேயு 26வது அதிகாரம் வரலையும் ஆவியானவர் நமக்கு அழகாக சொல்லி கொடுத்தாங்க. மத்தேயு 26:6 இருக்கிற அந்த சம்பவத்தை மட்டும் நம்ம தியானிக்கலாம். மத்தேயு 26வது அதிகாரத்தில் 75 வசனங்கள் இருந்ததுனால இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் நான் தியானிக்காம மற்ற எல்லாத்தையும் நம்ம ஆவியானவர் நம்மளுக்கு தியானிக்க கிருபை செஞ்சாங்க. அதனால இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் 26ஆம் அதிகாரத்துல சுருக்கமா தியானிச்சுட்டு நம்ம 27ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். மத்தேயு 26:6 படிக்கிறேன். இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தி இருக்கும் போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாய் இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இங்க நம்ம இத மார்க்ல பார்க்கிறோம், லூக்கால பார்க்கிறோம், யோவான்லயும் பார்க்கிறோம். இந்த குஷ்டரோகியா இருந்த அந்த சீமோன் யாரு அப்படின்னா, மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல ஏசாப்பா மலை உபதேசத்தை பிரசங்கிச்சுட்டு மலையிலேருந்து கீழே இறங்கி வரும்போது ஒரு குஷ்டரோகி ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால கூடும் அப்படி சொல்லிட்டு சொன்னா இல்லைங்களா? இப்ப ஏசப்பா எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை போயிட்டு ஆசாரியனுக்கு காண்பித்து மோசேஸ் சொன்ன காணிக்கையை செலுத்திட்டு நம்ம இதையே சொன்னேன். அப்ப நான் 8ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் போது உங்ககிட்ட ஒரு காரியத்தை சொன்னேன். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த குஷ்டரோகி யாரு அப்படின்றத அத யோவான் சுவிசேஷத்தை நம்ம தியானிக்கும் போது உங்களுக்கு சொல்றேன். அது வரலையும் சஸ்பென்ஸ் அப்படின்னு நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அது யோவான் வரலையும் வேண்டாம், இப்பவே அவன் யாரு என்னன்றத நான் உங்களுக்கு நம்ம அதை பார்த்துட்டு அந்த ஸ்திரீ யாரு அப்படின்றத பார்த்துட்டு நம்ம 27ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். இந்த குஷ்டரோகி தான் பெத்தானியாவில் இருக்கிற சீமோன். அது மாத்திரம் இல்ல, அந்த ஸ்திரீ யாரு அப்படின்னா மரியாள், மார்த்தாள் லாசருடைய சகோதரியாகிய மரியாள். மரியாள் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்க தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாருல்ல, அந்த மரியாள் தான் ஏசப்பா பாதத்துல பரிமள தைலத்தை உடைச்சு ஊத்துனவங்க. நீங்க மார்க்ல பார்த்தாக்கா அந்த பரிமள தைலத்தின் விலை 300 பணம் அப்படின்னு சொல்றாங்க. வித்தாக்கா அது 300 பணத்துக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடியே 300 ரூபாய் அந்த தைலம், அந்த சென்ட் அப்படின்னா, இப்ப
இப்பக்கே அது 3 லட்சம் 30 லட்சமா கூட இருக்கும். அத மாதிரி விலை உயர்ந்த அந்த சென்ட்டை தான் கர்த்தர் கால்ல ஊத்தி அவ தலைமுடியால அவ துடைக்கிறது நமக்கு தெரியுது. எதுலயோ நேரத்தை வீணாக்கி செலவு பண்றோம். வேதத்துல இத மாதிரி தியானிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சீமோன் தான் ஏசப்போட 12 சீடர்ல ஒருத்தனா இருக்கிறான். அந்த கானானியனாகிய சீமோன்கிறான் இல்லையா, அவன் தான் இந்த சீமோன். அவன் மகன் தான் யூதாஸ் காரியோத்து. அதை நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன், டைம் ஆனாலும் பரவாயில்ல. யோவான் 12ஆம் அதிகாரம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்பே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவரோட கூட பந்திருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலகம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதத்தில் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும், யார் இந்த சீஷன் ஒருவன்? யாரு? மத்தேயு, மார்க்கு, லூக்கா எல்லாம் சொல்றாரு இல்ல, குஷ்டரோகியா இருந்த சீமோன், அவங்க வீட்டுலதான் ஒரு பந்தி இருக்கிறாரு இல்லையா, அந்த சீமோனை தான் இங்க யோவான் சொல்றாரு 4ல. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும், யாரு? அந்த சீமோன், குஷ்டரோகியா இருந்த சீமோன், சீஷரில் ஒருவனும் காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத். புரியுதுங்களா? அப்ப தகப்பனும் மகனுமாய் 2 பேருமே கர்த்தருக்கு சீடரா இருக்கிறாங்கன்னு அங்க தெரியுது. இப்ப எப்படி ஏசப்போட 12 சீடர்கள்ல யோவான், யாக்கோபு சகோதரர்கள் மாதிரி, அந்திரேயா, பேதுரு சகோதரர்கள் மாதிரி தகப்பனும் மகனுமாய் 2 பேருமே கர்த்தருக்கு சீடரா இருக்கிறாங்கன்னு அங்க தெரியுது. நிதானமா ஒரு எழுத்து ஆவியானவர் துணையோட படிக்கும் போது இந்த வேதத்துல இருக்கிற ரகசியங்கள்லாம் நமக்கு தெரியும். அல்லேலூயா, ஆமீன். அப்ப நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, யோவான் படிக்கும் போது இந்த குஷ்டரோகி 12 சீடர்கள்ல யாரு அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். ஒரு சஸ்பென்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த சஸ்பென்ஸை இப்பயே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அவன் கானானியாகிய சீமோன் மட்டும் இல்லை, சீமோனுடைய மகன் யூதாஸ் காரியத்து அப்படின்றதையும் வேதத்துல இருக்கு. நம்ம அதெல்லாம் தியானிக்கிறதுல ஆவியானவர் துணையோட. இது இன்னும் நானே ஏதோ ஞான சிருஷ்டியில சொல்றேன்னு நினைக்காதீங்க, வேதத்துல இருக்கிறது தான் நான் உங்களுக்கு படிச்சு காமிச்சிருக்கேன் இல்லைங்களா. அதே மாதிரி இன்னொன்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டு போயிடுறேன், அப்புறமா மறந்துடுவேன் சொல்றதுக்கு. அதனால யோவான் சீடர்கள்ல 2 பேர்ல அதுல ஒருத்தன் அந்திரேயா, அந்த இன்னொருத்தர் யார் தெரியுமா? பிலிப்பு. அந்த பிலிப்பு தான் யோவான் ஸ்நானனோட இன்னொரு சீஷன். ஏன்னா இது யோவான்ல 1ஆம் அதிகாரத்துல தெளிவா இருக்கு, டைம் இல்ல, நீங்க போய் படிங்க, உங்களுக்கு தெரியும். எல்லாமே சொல்லிட்டேன். இப்ப நம்ம வேத தியானத்துக்குள்ள போகலாம். ஆவியானோர் துணையோட நம்ம தியானிக்கலாம். ஆவியானோர் சொல்லி தர மாதிரி நம்ம நடக்க நம்மளை அர்ப்பணிப்போம். அல்லேலூயா, ஆமென். மத்தேயு 27. விடியற் காலமான போது சகல பிரதான ஆசிரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதி ஆகிய போந்தி பிலாத்துவின் இடத்திலே ஒப்பு கொடுத்தார்கள். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசிரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினாலே பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எனக்கென்ன, அது உன்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எரிந்து விட்டு புறப்பட்டு போய் 4 கொண்டு செத்தான்.
பிரதான ஆசிரியர் அந்த வெள்ளி காசை எடுத்து அது இரத்த கிரயமானதால் காணிக்கை பெட்டியிலே அதை போடல் ஆகாது என்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். இது நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் எனப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்படுவதற்கு கிரியமாகி 30 வெள்ளி காசை அவர்கள் எடுத்து கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயமுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியாலே உரைக்கப்பட்டது அப்போது நிறைவேற்று. நம்மளுக்கு அது நல்லா தெரியுது. இது சகரியா 11, 12, 13லயும் இதை நம்ம பாக்குறோம். எரேமியாலையும் இதை நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? ஆமா. இங்க யூதாஸ் என்ன பண்றான், ஏசப்பாவை காட்டி கொடுத்ததுல இருந்து அவரை மரண அக்கினிக்கு என்ன பண்றாங்க, ஒப்பு கொடுக்குறாங்க. அவர் அடிக்கிறாங்க, சித்திரவதை பண்றாங்க. அதெல்லாம் இவனுக்கு தெரிஞ்சு என்ன பண்றான், ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேனே அப்படி சொல்லி என்ன பண்றான், போயிட்டு அவங்க அந்த பிரதான ஆசிரியர்கிட்ட, யார்கிட்ட அந்த 30 காசு டீல் பேசி வாங்கிட்டு வந்தானோ அவங்க கிட்டே போயிட்டு, குற்றமில்லாத ரத்தத்தை நான் என்ன பண்ணிட்டேன், குற்றப்படுத்திட்டேன், இந்த பணம் எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுக்குறான் இல்லையா? அவன் பண ஆசைக்காரன். நம்ம யோவான் சொல்றாரு பாரு, ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ண ஃபுல் பணமும் யூதாஸ் காரியத்துக்கிட்ட தான் கர்த்தர் கொடுப்பாராம். அவன் தான் ஒரு டீம் வச்சு ஏழைகளுக்கு நன்மை செஞ்சுட்டு வந்திருக்கிறான். அவனுக்கு என்ன ஆயிருக்குன்னா பண ஆசை வந்திருக்கு. அதனால தான் எப்பவுமே பணம் நமக்கு தேவைக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அவன் என்ன பண்றான், அவனுக்கு கர்த்தரை அடிக்கிறது, மரணத்துக்கெல்லாம் ஒரு ஒப்பு கொடுக்கறதெல்லாம் தெரிஞ்சு அவனால தாங்க முடியல. என்ன பண்றான், அப்போ போய் அதுக்கப்புறம் பணத்தை வெறுத்து என்ன பிரயோஜனம், தூக்கி போடுறான். அவனுங்க என்ன சொல்றாங்க, அது எனக்கு என்ன, அது உன் பாடுன்றான் பாருங்க. அப்ப எல்லாருக்குமே தெரியுது கர்த்தர் குற்றமற்றவர், குற்றம் இல்லாதவரை தான் நம்ம மரண ஆக்கினைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்படின்றது நல்லா தெரிந்து பாருங்க. ஏன்னா வேத வாக்கியம் நிறைவேறதுக்காக தான் கர்த்தர் இது அனுமதிக்கிறாங்க. இவதான் யூதாஸுக்கு கர்த்தர் அத்தனை வாட்டி சொல்றாரு, பிதாவின் சித்தப்படி நான் போறேன், பிதாவின் சித்தப்படி நான் போறேன், ஏன்னா காட்டி கொடுக்கறவனுக்கு ஐயோ அவன் பிறக்காம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு திரும்ப 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 கர்த்தர் சொன்னதுக்கு காரணம் அதுதான். ஆனா அந்த பண ஆசை அவனை என்ன பண்ணல, அதை தெரிஞ்சுக்க விடல. இப்ப என்ன பண்றான், பணமே எனக்கு வேணாம், குற்றமில்லாத ரத்தத்தை நான் என்ன பண்ணிட்டேன், காட்டி கொடுத்துட்டேன், எனக்கு இந்த பணத்தால தானே நான் அப்படி செஞ்சேன், பணம் வேணாம் நாங்க தூக்கி போடுறான், அவனுங்க தூக்கி போடுறானுங்க, எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லி என்ன பண்றாங்க, அத அந்நியர்களுக்கு கல்லறைக்காக அந்த நிலத்தை வாங்குறாங்க அப்படின்னு இப்ப வரலையும் அது இருக்கு எருசலேம்ல. 11 சகரியா 11, 12, 13 பாக்குறோம். அந்த எரேமியாலையும் அதை நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அடுத்தது நம்ம 11 இருந்து 33 வரலையுமே ஏசாப்பாவை எந்தெந்த கோர்ட்ல கூட்டிட்டு போறாங்க, எங்கெங்க நிக்க வச்சு பேச வைக்கிறாங்க. பிலாத்து அங்க ஏரோது கிட்ட போறாங்க. அந்த ஆசாரியர்கள் எல்லாம் கூடி எல்லாருமே விசாரிக்கும் போது ஏசப்பா மரணத்துக்கு மட்டும் இல்லை, அவரை தண்டிக்க கூட, அவரை தண்டிச்சு விடுறதுக்கு கூட அவர்கிட்ட என்ன இல்லை, குற்றம் இல்லைன்னு நல்லா அவங்களுக்கு தெரிஞ்சு இந்த மனசாட்சியை மீறிதான் கர்த்தருக்கு மரண தண்டனையை ஒப்பு கொடுக்கறத நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அவங்களுக்கு இதெல்லாம் தெரியுன்றதுனால நான் அப்படியே சொல்றேன். ஏசாப்பாவோட கல்வாரி தியானத்தை நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை தியானிக்காம டெய்லி ஒவ்வொரு நாளும் ஏசாப்பாவோட பிறப்பையும் அவர் நமக்காக பட்ட பாடுகளையும் டெய்லி இரவும் பகலும் எப்பவுமே அதை நம்ம தியானிக்கணும். அதுதான் ஏசப்பா கிட்ட நம்ம ஒரு அன்புல ஆழமா வேர் கொண்டு வளர அது காரணமா இருக்கும். எப்படியெல்லாம் அவர் நமக்காக பாடுபட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தலையில இருந்து கால் வரலையும் அவருக்கு கொடுத்த சிக்ஷைகளை நம்ம தியானிக்கும் போது கல்லு கூட கரையும் அந்த கல்வாரி
காரியங்களை கர்த்தருக்கு செஞ்சதை நம்ம தியானிக்கும் போது. அல்லேலூயா, ஆமென். அந்த இடத்துல பரபாசை எங்களுக்கு விடுதலை செய்யுங்க, இயேசுவே சிலுவையில் அறையுங்க அப்படி சொல்றாங்க. அந்த பரபாஸ் உண்மையாவே கள்ளனும் கொள்ளக்காரனுமா இருந்தவன். அவனை விடுதலை செய்யறாங்க. மனிதர்களுக்கு வெறும் குருடரை பார்க்க செய்து, செவிடரை கேட்க செய்து, முடவரை நடக்க செய்து, ஊமையரை பேச வச்சு, குஷ்டரோகத்தை சுத்தமாக்கி, பாவத்தை பரிசுத்தமாக்கி, அநேக வியாதியில இருந்தவங்களுக்கும் பிசாசு பிடியில இருந்தவங்களுக்கும் மரித்தவர்களை உயிரோட எழுதுக்க செஞ்சு, ஏழை எளிமையானவங்களுக்கு நன்மை செஞ்சவருக்கு என்ன பண்றாங்க, மரண தண்டனை கொடுக்கறத நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. இது எல்லாமே கர்த்தர் நமக்காகவே விருப்பப்பட்டு இத தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த காரியத்தை ஏசப்பா விருப்பப்பட்டு தான் என்ன பண்றாரு, இந்த மரண பாடுகளை ஏசப்பா நமக்காக நம்ம இடத்துல அவர் பாடுபடுறத நம்ம பாக்குறோம். 37 பாருங்க. அன்றியும் அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்தரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவர் சிரசுக்கு மேலாக வைத்தார்கள். அதுலயும் ஒண்ணு இல்லைங்களா, ஏன்னா ஒரு யூதருக்கு ராஜா, அதனாலதான் ஒரு ஒரு ராஜாவுக்கு என்னெல்லாம் ராஜா ட்ரெஸ் போட்டு ராஜாவோட கிரீடத்தை முள்முடியில வச்சு அந்த செங்கோலை கையில கொடுத்து, நீ ராஜா தானே, நீ இப்படியெல்லாம் செய்யறேன் அப்படின்னு அப்படியெல்லாம் அவங்க செஞ்சாங்க. ஆனா உண்மையாவே ஏசப்பா யூதர்களுக்கு மட்டும், இஸ்ரேலர்களுக்கு மட்டும் ராஜா இல்ல, அவர் உலகத்துக்கே ராஜாதி ராஜா, பரலோகத்தின் ராஜாதி ராஜா அப்படின்றத 1000 வருஷத்துல தெரிஞ்சுப்பாங்க. அல்லேலூயா, ஆமேன். அப்படி நம்ம அங்க பாக்குறோம். மற்றவங்களை அநேகர் என்ன சொல்றாங்க, அந்த ஏசப்பாவை பிடிக்கிறதுல இருந்து அவரை சிலையில அறைந்து கல்லறையில வைக்கிறவர்களையும் அவருக்குன்னே ஒரு தனிப்படையை நியமிச்சாங்க கவர்மெண்ட். குற்றவாளிகளெல்லாம் பிடிக்கிறதுக்கு ஒரு தனி குழு வைப்பாங்கல்ல, அதான் மாதிரி ஒரு தனி குழு வச்சிருந்தாங்க பாருங்க. அதுதான் ஏசப்பா கேட்பாரு பிடிக்கும் போது. நான் டெய்லி ஆலயத்துல உக்காந்து உபதேசம் செஞ்சுட்டு இருந்தேன், அப்பெல்லாம் என்ன நீங்க பிடிக்கல, ராணுவமே கூட்டிட்டு என்ன ஒரு குற்றவாளிய பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா கேட்பாங்க பிடிக்கும் போது இல்லைங்களா. ஆமா, அத மாதிரி என்ன பண்றாங்க செய்யறத நம்ம பாக்குறோம். 45ல 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். உடனே அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காலனை எடுத்து காடியிலே தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். மற்றவர்களோ, பொறு, எலியா இவனை ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்போது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலையும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்களும் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்திலே பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். 100க்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் காத்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே ஒரு தேவனுடைய குமாரன் என்றார்கள். அல்லேலூயா, ஆமென். இங்க நம்ம ஏசப்பா ஜீவனை விடும் போது தேவாலயத்தின் திரைசீலை 2ஆ கிழியுது. அப்படியே அந்த திரைசீலை கத்திலெல்லாம் அறுத்தா கூட அறாதாங்க, அவ்வளோ திக்கா இருக்குமா. அது மட்டும் இல்லாம அதை எடுக்கணும் அப்படின்னா 10 பேர் 15 பேர் சேர்ந்துதான் அதை என்ன பண்ண முடியுமா, எடுக்க முடியுமா.
அந்த மாதிரி வெயிட்டும் அவ்வளோ திக்காவும் அது இருக்குமா. அத மாதிரி ஒரு பரிசுத்த மகா பரிசுத்த திரைச்சீலை 2 கிழியுது. அப்ப திரைச்சீலை மட்டும் கிழியில பூமி அதிர்ச்சி ஆகுது. அது மட்டும் இல்ல, கண்வெல்லாம் பிளக்குதுங்க. இப்படி கொஞ்சம் அப்படியே தியானிச்சு பாருங்களாம். கண்ணு முன்னாடி அந்தகாரமும் உண்டாயிடுச்சு. கண்ணிலெல்லாம் உடையுது, விளக்குதான் பாருங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்து அந்த ராணுவ வீரர்கள் எல்லாம் எப்படி பரியாசம் பண்ணி நிற்பாங்க. நீ உண்மையாவே தேவனுடைய குமாரனா சிலுவையில இறங்கு நாங்க நம்புறோம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்கல்ல. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இவரு உண்மையாவே தேவனுடைய குமாரன்ட்டு அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுறத நம்ம பாக்குறோம். அல்லேலூயா. ஏசப்பா உயிர் கொடுக்கும் போது மரித்த பரிசுத்தவான்கள் கூட எழுந்தாங்க அப்படின்றது தெளிவா இங்க போட்டிருக்காங்க. அதுக்காக ஏசப்பாவுக்கு கோடி கோடி சோதர துதிகான மகிமைகளை ஏறெடுக்கிறேன். அதுக்கப்புறம் ஏசப்பா உயிர் தெழுந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட அநேகருக்கு பரிசுத்த நகரத்துல காணப்பட்டாங்க வேதம் சொல்லுது இல்லைங்களா. அப்ப யார் வந்திருப்பாங்க ஏசப்பா கூட? பரிசுத்தவான்களை யாரு தேவன் கூட்டின்னு வந்திருப்பாரு கூட அப்படின்னா, கண்டிப்பா நான் சொல்றேன், நீ ஆபிரகாம்ன்றீங்க, எலியான்றீங்க, தாவீதுன்றீங்க, மோசேன்றாங்க பாரு, அவனெல்லாம் என் கூட நான் கூட்டின்னு வரணும்னு காமிச்சிருப்பாரு. ஏன் சொல்ல போனா அந்த கல்லனை கூட கூட்டின்னு வந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு உறுதிப்படுத்த. ஏன்னா அது சாதாரண விஷயம் இல்லைல்ல. இது உலகம் உண்டானது வரலையும் இப்ப வரலையும் நடக்காத ஒண்ணு மரித்து உயிரோட எழுந்திருக்கிறது இல்லையா. மரித்தவர்களை உயிர் தெழ செய்திருக்கிறாங்க. ஆனா மரித்து அவங்க ஒரு மனிதன் மரித்து தானா உயிர் தந்தது இல்ல ஏசப்பா தவிர. அதனாலதான் அவர் தேவன் உலகம் நம்ம கொண்டாடுறது காரணம். அல்லேலூயா, ஆமென். அத கர்த்தர் என்ன பண்ணிருப்பாரு, கூப்பிட்டு அவங்களெல்லாம் காமிச்சிருப்பாரு. அல்லேலூயா, ஆமென். இதெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன். இதெல்லாம் ஏன்னா ஏசப்பா மரிக்கும் போது கல்லறைகள் திறக்கப்பட்டது, பரிசுத்தவான்கள் உயிர் தெழுந்தார்கள் என்றதெல்லாம் நான் சொல்லல, வேதம் சொல்லுது. பரிசுத்தவான் மரித்த உயிர் தெழுந்த பரிசுத்தவான்கள் பரிசுத்த நகரத்துல அநேருக்கு காணப்பட்டாங்க நான் சொல்லல, வேதம் சொல்லுது. இந்த காணப்பட்டவங்க இவங்கெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். அது என்னுடைய விசுவாசம். அது நீங்க நம்புறதும் நம்பாததும் அது உங்க சாய்ஸ், உங்க கிட்ட விடுறேன். அதை நான் விசுவாசிக்கிறேன். அதுக்காக கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். 55 61 வரல இதை நம்ம பார்க்கிறோம். ஏசப்பா சிலுவை மரிக்கும் போது யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அந்த சீமோன், ஐஸ்வர்யவன் ஆகிய சீமோன் பிலாத்துக்கிட்ட தைரியமா போயிட்டு அவர் சரீரத்தை கொடுங்க, அவர் மரித்திருக்கிறாரு, அடக்கம் செய்யற முறைகளை நாங்க செய்யணும் அப்படின்னு தைரியமா போயிட்டு கேட்கும் போது பிலாத்து ஆச்சரியப்படுறாரு, இவ்வளவு சீக்கிரம் மரிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சம்மதிக்கிறான். எடுத்துட்டு அந்த ஐஸ்வர்யனுக்காகவே அவனுடைய தோட்டத்துல அவனுக்காக தனக்காக வெட்டின கல்லறையில, அவன் எவ்வளவு பெரிய பணக்காரன் பாரு, நான் மறிச்சாக்கா நீங்க அதுல வைக்கணும்னு சொல்லிட்டு அவன் கல்லறையை வெட்டியிருக்கான். அதனாலதான் ஒருவனும் ஒரு காலம் வைக்காத புதிய கல்லறையில அவர் வைக்கிறாங்கன்னு வேதம் சொல்லுது இல்லைங்களா. அந்த கல்லறையில சரீரத்தை வாங்கி செய்ய வேண்டிய முறைவின்படி, யூத முறைவின்படி அவருக்கு பரிமள தைலம் எல்லாம் போட்டு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு வராரு அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்ப இங்க பாருங்க 62 பாருங்க. ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசிரியரும் பரிசேயரும் பிலாத்தினிடத்திலே கூடி ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோழிலிருந்து எழுந்தார் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கும் முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடியதாகாதபடிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் சேவகர்கள் உண்டே,
போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றான். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறை பத்திரப்படுத்தினார்கள் அப்படின்னு இருக்காங்க. அப்போ ஏசப்பா வந்து சொல்றாங்க இல்லையா, மரித்து நான் 3ஆம் நாள் உயிரோட எழுந்திருப்பேன் அப்படின்னு சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்றாங்க. அதனால 3ஆவது நாள்ல அவங்க சீடர்களே சரீரத்தை எடுத்துன்னு போயிட்டு கூட 3ஆம் நாள் உயிரோட ஏஞ்சிட்டான்னு சொல்லிடுவாங்க, அதனால எனக்கு காவல் போடணும் அப்படின்னு போய் கேக்குறாங்க பிலாத்து கிட்ட. அவன் என்ன சொல்றான், உங்ககிட்டதான் ராணுவமே இருக்குல்ல, காவல் கேட்க ஒரு டீமே இருக்குது இல்ல, போய் எவ்வளவு பேர் வேணாலும் காவலை போட்டுக்குங்க அப்படி சொல்லிட்டு பிலாத்து சொல்றான். அப்ப இவங்க என்ன பண்றாங்க, அதே மாதிரி முத்திரை போட்டு அந்த கல்லுக்கு முத்திரை சீல் வேற வைக்கிறாங்க. கவர்மெண்ட் சீல் வேற வைக்கிறாங்க. சீல் வச்சு அவங்க என்ன பண்றாங்க, போலீஸ் போட்டு காவல் வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. ஆமா, நம்ம ஏசப்பா எல்லாத்தையும் முன்னதாகவே அவர் பிறப்பையும் முன்குறித்து வைத்தாங்க, அவர் மரிக்கிறதும் முன்குறித்தாரு, நான் திரும்ப உயிரோட எழுந்திருப்பேன் அப்படின்றதையும் முன்குறிக்கப்பட்டது இல்லைங்களா. ஏன் அப்படின்னா இது நமக்காகவே பரலோக திட்டம். இது பரலோக திட்டம். உலகம் உண்டானதுக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்து பிதாவின் ஆதீனத்தில் உள்ள ஒரு காரியத்தை தான் ஏசப்பா 2000 வருஷத்துக்கு முன்னாடி நிறைவேற்றினாங்க. அல்லேலூயா. நம்ம 28ஆம் அதிகாரத்துல மத்தேயு முடிய போது மகிமையான ஒரு உயிர்த்தெழுதலை பத்தி நம்ம தியானிக்கலாம். அதுக்காக ஏசப்பா கோடி கோடி சோதர துதிகான மகிமைகளை ஏறெடுக்கிறேன். ஏசப்பா வாசற்படியில நின்றுட்டு இருக்கிறாங்க. அவர் திட்டம் போது நாம திறக்க நம்ம ஆயத்தமா இருக்கணும், மற்றவங்களையும் நம்ம ஆயத்தப்படுத்தணும். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்மோட தெய்வ பிள்ளைகளோட ஏசப்பா வரவர்களையும் இருப்பதாக. ஆமென். இங்கே